ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்கிற அந்த வார்த்தையை வைத்து உங்களுக்கு சில சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்முடைய சபையில் பாடல்கள் பாடுகிறோம். சிலர் உணர்ச்சி வசப்பட்டு பாடுவார்கள், சிலர் பரவசத்தோடு கூட பாடுவார்கள், சிலர் பக்தியோடு கூட பாடுவார்கள். ஸோ பரவசம், பக்தி, உணர்ச்சி, இப்படி பல விதங்களில் பாடலாம். ஆனால் கருத்தோடு பாடுவேன், ஆவியோடு பாடுவேன், இந்த 2 வார்த்தைகளை வச்சு இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சர்ச்சுக்கு போகிறோம், இல்லாட்டா வீட்டில் உட்காந்து ஆராதிக்கிறோம். கிறிஸ்தவ ஆராதனை முறைகளில் பாடல் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. தாவீது தன்னுடைய பாட்டினாலே கர்த்தரை துதித்தார். பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று. ஸோ நம்முடைய ஆராதனையே பாடல் இல்லாமல் ஆராதனை இல்லை என்கிற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். அது உண்மைதான். ஸோ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராபீன்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்களே, கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம், அவர்கள் அதை ஒரு பாடலை போல தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை பாடி புகழ்கிறோம். ஒவ்வொரு மதத்திலுமே கடவுளை புகழ்வதற்கென்று பாடல்களை வைத்திருக்கிறார். பாடல் வழி ஆராதனை என்பது எல்லா மதத்திலும் உண்டு. அதிகமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் தனிப்பட்ட ஜெபத்தில் கூட பாடல் பாடி ஆராதிக்கிறோம். அது மிகவும் விசேஷமானது. அப்படி பாடல் பாடும்போது, சபையில் வந்து பாடும்போதோ வீட்டில் வந்து பாடும்போதோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நல்ல பீட் அதிகமாக இருந்தால் உற்சாகமாக பாடுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பாடுவாங்க. அதை அவங்கள அறியாமலே ஆவியில் நிரம்பி பாடினதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. சிலர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாடுவாங்க, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 26 வருடமாக ஒரு சபையினுடைய போதகராக இருக்கிறேன். அதற்கு முன்பு ஒரு 9.5 வருடங்கள் 2 ஊழியக்காரிடத்தில் உதவியாளனாக, உதவி வேலைக்காரனாக, உதவி போதகராக இருந்து வந்திருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 34-35 ஆண்டுகள் நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறேன். பலதரப்பட்டதான மக்களை பார்க்கிறேன். அவர்கள் பரவசத்தோடு பாடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது, சில தேவைகள் வரும் பொழுது அந்த பரவசம் எங்கே போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. அன்பானவர்களை, பாடும்போது எப்படி பாட வேண்டும் தெரியுமா? முதலாவது கருத்தோடு பாடுவதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. ஒரு பாடலை எடுக்கிறோம் என்றால் அந்த பாடலுடைய வரிகளுடைய அர்த்தத்தை உணர வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாடல்கள் வரிகளை விட பாடலின் ராகமும் பாடலின் தாளமும் அந்த பாடலுக்கு பின்னணியாக வருகிற இசையும் மக்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது. பாடல் வரிகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. நல்ல ராகம், நல்ல மெட்டு, நல்ல தாளம் இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயினில் திடீர்னு ஒரு பாட்டு போட்டு விட்றாங்க, நல்லா உற்சாகமாக பாடக்கூடிய ஒரு பாடல். அது சினிமா பாடலாக இருக்கலாம், பக்தி பாடலாக இருக்கலாம், இல்லை பொதுவான கருத்துக்கள் அடங்கிய பாடலாக இருக்கலாம். ரொம்ப நேரம் அந்த பாடல் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே உங்களை அறியாமல் அந்த கால் தாளம் போட ஆரம்பிக்கும். நீங்கள் தெரிஞ்சு போடுறதில்ல, உங்களை அறியாமல் கால் தாளம் போடவும், இல்லாட்டி கையில் அப்படி முழங்கால்கிட்ட உங்கள் விரல் அப்படியே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கும். ஏன்னா இசை மனிதனை மயக்கக்கூடியது, ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இசைக்காக பாடாமல் பக்தியோடு கர்த்தரை துதித்து பாடுகிறோம். அப்படி பாடும் பொழுது பாடலுடைய வரிகளை உணர்ந்து அதை உள்வாங்கி அதை நம்முடைய சிந்தையிலே உணர்ந்து பாடுவதுதான் நான் கருத்தோடு கூட பாடுகிற பாடல். இன்றைக்கி கருத்தோடு பாடுகிற எந்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டாலும் அதை கருத்தோடு கூட பாட வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இந்த ராகத்துக்காகவும் பாடலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். வாழ்க்கையில் நாம் போன அநேக அனுபவங்களில் ஆண்டவர் எவ்வளவு மறக்காமல் நமக்கு உதவி செய்தார் என்பதை இந்த பாடலை பாடிக்கொண்டே நான் யோசித்து கொண்டே பாடுகிறேன் என்றால், ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து
அந்த ஒவ்வொரு வரிகளையும் எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே, அந்த அந்த பாடல் வரிகளோடு நாம் இணைந்து அதை சிந்தைக்குள்ளே உள்வாங்கி உள்ளத்தில் உணர்ந்து பாடும்போது நம்மளையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வரும். நல்ல வளர்ந்த விசுவாசிகள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவர்கள், இந்த கருத்தாய் பாடுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப சத்தம் போட மாட்டாங்க, ரொம்ப பரவசம் அடைய மாட்டாங்க. ஆனால் அந்த பாடலோடு ஒன்றாக இணைந்திருப்பாங்க. சிலர் ரொம்ப உற்சாகமாக பாடுற மாதிரி இருக்கும், மியூசிக் நின்றுச்சுன்னா அவங்க பாட்டு உற்சாகம் எங்கே போச்சுன்னு தெரியாது. அபிஷேகங்கிறது இசையில் இல்லை, அபிஷேகங்கிறது கரண்ட்டில் இல்லை. கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஆராதனை அப்படியே போயிடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கருத்தோடு பாடுவது, நீங்கள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் முழங்கால் படியிட்டு பாடினாலும் ஒரு பாடல் அது பழைய காலத்து பாடலாக இருந்தாலும் இப்போ உள்ள பாடலாக இருந்தாலும், இப்போ உள்ள பாடலை நான் இப்பொழுது சொன்னேன். ஃபாதர் இப்போ எழுதின பாட்டு மறவாமல் நினைத்திரையா என்கிற பாடல். பழைய காலத்து பாடலை எடுத்துக்கொள்ளுங்க. அம்மா சாராள் நவரோஜி கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்காங்களே, அவங்க எழுதின பாட்டு தம் கிருபை பெரிதல்லோ, அந்த பாட்டை யோசிச்சு பாருங்கள். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. அதை உணரணும். இதுவரைக்கும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கேன். அதை உள்வாங்கி உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து அதை பாடும்போது இசை மெல்லியதாக நமக்கு பின்பாக வந்து கொண்டே இருக்கும். பாடலில் தான் கவனம் இருக்குமே தவிர ஆக்ஷனில், ஆட்டத்தில், பாட்டத்தில் கவனம் இருக்காது. இதுதான் கருத்தோடு கூட பாடுவது. தாவீது கருத்தோடு பாடினபடினால்தான் இன்றைக்கி சங்கீதங்களை நாம் விரும்பி படிக்கிறோம். நிறையா விசுவாசிகள் மனம் உடைந்து போனால், மனம் தளர்ந்து போனால், சோர்ந்து போனால் எடுத்து வாசிக்கிற புத்தகம் சங்கீதங்களின் புத்தகம். இந்த சங்கீத புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய உள்ளே போய் அந்த சங்கீத வார்த்தைகள் ஏதோ ஒன்று செய்யுது, நம்மளை மாற்றுது, நம்மளை புதுப்பிக்குது, நம்மளை உற்சாகப்படுத்துது, நம்மளை பலப்படுத்துது. ஏன்னா அவர்கள் கருத்தோடு பாடின பாடல்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் கருத்தோடு கூட நாம் பாட வேண்டும். சமீபத்தில் உயிர்த்தெழுந்த நாளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அந்த ரெசரக்ஷன் டே அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா செய்திக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்திருக்கும். காணாமல் நேசிக்கும் இயேசுவை நான் கண்டிடும் நாள் நெருங்குதே, கண்களால் காணும் நாள் நெருங்கிடுது, பாராளும் வேந்தனை காணவே பறந்து செல்லும் நாள் வந்துடுது என்று பாடு. எக்கால சத்தம் துணித்திடும் நேரம் ஏறிவா என்று அழைத்திடுவீர் அப்படின்னு அந்த பாட்டை எழுதியிருக்கேன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்கு கரையில்லாத மனவாட்டியாக உம்மிடத்தில் நான் வந்து சேருவேன் ஆண்டவரேன்ட்டு அந்த பாடலை பாடும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட முடியாது, ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பாட முடியாது. ஆனால் அந்த பாட்டு நமக்குள்ளே போய் அதோடு இணைத்து விடும் நம்மை. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபத்தில், ஆராதனையில் எப்பொழுது பாடினாலும் கருத்தோடு பாடி பழகுங்கள். அந்த ஜெப நேரமே உங்களுக்கு மகிமையுள்ள நேரமாக, அந்த ஆராதனை நேரமே உங்களுக்கு ஒரு மகிமையுள்ள நேரமாக மாறிவிடும். ரெண்டாவது, ஆவியோடு பாடுதல் எப்படி? நான் ஜெபத்தில் கற்றுக் கொடுத்த அதே முறைதான். ஆவியானவர் எனக்குள் வந்து தேவனுடைய அன்பு, தேவன் செய்த நன்மைகள், தேவன் பாராட்டின கிருபைகளை எல்லாம் நினைக்கும் போது என் உள்ளம் குதூகலம் அடையும். என் உள்ளம் குதூகலம் அடையும் பொழுது, என் உள்ளம் பாட ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியானவர் அதில் இணைந்து கொள்ளும் பொழுது அதில் பரவசமும் இருக்கும், உணர்ச்சியும் இருக்கும், உணர்வும் இருக்கும், அர்த்தமும் இருக்கும். இதான் ஆவியிலே பாடுவோம். சும்மா வெறுமனே குதிச்சு ஆடி 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 நான் ஆண்டவர் பேரை சொல்லிக்கிட்டு அப்படியோ ஆடுறதெல்லாம் கிடையாது. அந்த சினிமாக்காரன் ஆடுற மாதிரி ஸ்டெப்பு போட்டு ஆடுறது கிடையாது. அது ஆவியில் நிரம்பி ஆடுறது கிடையாது. அது எந்த ஆவின்னு எனக்கு தெரியலை. பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் ஒருவர். அவர் நமக்குள் வரும்பொழுது பிதா எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறாரோ அந்த ஆராதனையை செய்ய வைப்பார். ஏன்னா ஆவி கழிகூறுகும். அந்த ஆவி கழிகூற ஆரம்பிக்கும். இயேசு ஆவியிலே கழிகூர்ந்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது ஸ்தோத்திர பாடலை பாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பாடல் பாடும்போது பரவசம் வரும், உண்மைதான். அது வெறுமனே இசையில் வரக்கூடிய பரவசமாக இருக்கக்கூடாது, தாளத்தில் வரக்கூடிய பரவசமாக இருக்கக்கூடாது.
ஆவியானவர் என் உள்ளத்தை கிளர்ச்சி அடைய பண்ணி என்னுடைய ஆவி தேவ ஆவியானோடு ஒன்றாய் இணைந்து பாட வேண்டும். அப்படி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தன்னுடைய மிக எளிமையான நிலைமையிலும் தேவன் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினாரே என்பதை உணர்ந்துதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது நடனமாடி பாடினான். இன்றைக்கு கேமரா முன்னாடி நடனமாடி பாடுறாங்க, ஜன கூட்டத்துக்கு முன்னாடி ஸ்டெப் வச்சு ஆடுறாங்க. அதல்ல, தேவனுக்கு முன்பாக நான் பரவசப்பட வேண்டும். அது ஆவியிலே பாடக்கூடியது. நீங்கள் சபையில் வரும்பொழுது ஆவியில் நிரம்பி பாடுவது நல்லது. ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆளும் ஆண்டவர் ஆராதிக்கிறார். ஆவியில் ஒன்றாய் இணைக்கப்படுகிறோம். அந்த இடத்துல சரீரம் தனித்தனியாக இருந்தாலும் நாம் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை பெற்றோம் என்று பவுல் எழுதுகிறாரே. நாம் எல்லாரும் ஆவியில் ஒன்றாய் இணைக்கப்படும் பொழுது கரங்களை தட்டி, கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து உற்சாகமாக பரவசமாக ஆவியிலே பாட வேண்டும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது கருத்தோடு பாட வேண்டும். அந்த கருத்தோடு பாடக்கூடிய பாடல்கள் தொடர 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 அது ஆவியிலே போய் முடியும். ஆவியின் நிறைவோடு கூட பாடுவீர்கள். எனவே பீட்டின் அடிப்படையில் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அடிப்படையில் அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் பரவசமாய் பாடுங்கள், சிரித்து கொண்டு பாடுங்கள், சந்தோஷப்பட்டு பாடுங்கள். நாம் பாடினால் 2 காரியங்கள் நடக்க வேண்டும். தாவீது சொல்கிறான், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என்னுடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்கிறான். ஸோ நம்ம பாடி ஆராதிக்கும் போது உள்ளே இருக்கிற மனுஷனுக்குள்ளே ஒரு கம்பீரம் வரணும். சில பாடல்கள் விசுவாசத்தை தூண்டுகிற பாடல்களாக இருக்கும். சில பாடல்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய பாடல்களாக இருக்கும். சில பாடல்கள் ஆண்டவரை மட்டும் உயர்த்தக்கூடிய பாடல்களாக இருக்கும். சில பாடல்கள் நமக்கு ஆறுதலின் பாடல்களாக இருக்கும். எப்படியோ கருத்தோடு பாடுங்கள், ஆவியோடு பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.